திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு, இறை இரக்கத்தின் ஞாயிறுமான இன்று உள்ளத்தில் எழும் ஐயங்கள் நீங்கி இறைமகன் இயேசுவின் உயிர்ப்பின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள ஆலயம் வந்துள்ள உங்கள் அனைவரையும் புனித சூசையப்பர் தோமையார் அன்பியம் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய வாசகங்கள் இறைவனின் நம்பிக்கை கொள்ளவும் பகிர்ந்து வாழ்ந்திடவும் நன்மை அடைக்கின்றது. இயேசுவின் வார்த்தைகளை அருகிலிருந்து கேட்டுணர்ந்த சீடர்கள் யூதர்களுக்கு பயந்து முடங்கி கிடந்தபோது மகளே மரியாள் இயேசுவின் உயிர்ப்பின் செய்தியை அறிவித்தும் நம்பிக்கையில்லா கோடைகளாக இருந்த தம் சீடர்களை காண அவர்களை தேற்ற இயேசு அவர்கள் முன் தோன்றி தன் சமாதானத்தை அளிக்கின்றார். இரக்கத்தின் தேவனாகிய இயேசு அவர்களின் தவறுகளையும் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை ஒளியை ஏற்றி தான் இரக்கத்தின் தேவன் என்பதை உணரச் செய்தார். தோமாவின் ஐயம் களையப்பட்ட போது உயிர்ப்புக்கு அடித்தளம் கிடைத்தது. அவர் அவரோடு தன்னை இணைத்து கொண்டார். இறுதி மூச்சு வரை அவருக்காய் சாட்சி பகிர்ந்திடும் உறுதியான உள்ளத்தின் உந்துதலால் தம் இந்திய நாட்டில் இறைச்சாட்சியாக மறிக்க முடிந்தது. ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொண்டவர்களாய், அச்சம் நீங்கி ஆனந்தம் அடைந்தவர்களாய், கண்டவர்களை விட காணாமல் நம்புகிறவர்களாய், பகிர்ந்துண்டு வாடும் நல்லெண்ணங்கள் கொண்டவர்களாய், இறை இரக்கத்தை பெற்றவர்களாய் வாழ்ந்திட சமாதானத்தின் தேவனாம்
உயிர்த்த ஆண்டவரிடம் இத்திருப்பலி வழியாக மன்றாடுகிறோம். இன்றைய ஞாயிறு வழிபாடு உயிர்த்த ஆண்டவரை இரக்கமுள்ள ஆண்டவராய் கண்டுகொள்ள அழைக்கின்றது. இரக்கத்தின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர், என் மீது இரக்கம் கொள்கிறவராயிருக்கிறார், இரக்கம் கொண்டிருக்கிறார், இரக்கத்தின் கடவுள் அவர் என்பதை நான் விசுவசிக்க இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே அந்த ஆண்டவரை பல நேரங்களில் இரக்கம் இல்லாதவர் என்று நாம் யோசித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில துன்பங்கள் வருகிற பொழுது, வேதனைகள் வருகிற பொழுது ஆண்டவருக்கு எங்கள் மீது இரக்கமே இல்லை என்று முடிவு செய்திருக்கிறோம். இந்த இரக்கத்தின் ஆண்டவர் என்னோடு இல்லை, விலகிவிட்டார், தூரம் இருக்கிறார், என்னை விட்டு பிரிந்து இருக்கிறார் என்று நாம் நினைத்திருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட தருணங்களை நாம் நினைத்து பார்த்து மனம் வருத்தப்படுவோம். நாம் நினைப்பதற்கு மேலாக நம் அருகிலேயே இருக்கின்ற அந்த இரக்கத்தின் ஆண்டவரை, நம்மை தேடி வருகின்ற அந்த இரக்கத்தின் கடவுளை இனிமேல் வருகின்ற நாட்களெல்லாம் கண்டுணர்ந்து விசுவசித்து பற்றி கொண்டு வாழ உண்மையாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த தூய மறு நிகழ்வை தகுதியான உள்ளத்தோடு கொண்டாடும்படியாக தடையாக இருக்கிற குற்றங்களுக்காக, குறைகளுக்காக மன வருத்தப்பட்டு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளிடம் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து நமது குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கை நீ தூண்டுகின்றீ, நீ வழங்கிய வரலை பெருக்குகின்றீ. இவ்வாறு திருமொழிக்கு நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூயாவியாரால் நாங்கள் புதுப்பிறப்படைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகிர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாய் பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலபுலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விட்டு அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொள்ளப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அம்மாக்கு நன்றி. இறைவன்
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அன்பார்ந்தவர்களே, இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவரென தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறைவசனங்கள் 19 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார்.
8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. தயவுசெய்து மேலே போயிடுங்க. இங்கே ஒரு அரசனுக்கு ஆண்டவரை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதற்காக அவன் வந்து எப்படி கடவுளை அனுபவிப்பது, எப்படி கடவுளை நான் வந்து அனுபவித்து அறிந்து கொள்வது. வழக்கம் போல் அரசன் சொன்ன உடனே அறிவிப்பு செய்கிறான். நிறைய பேர் வராங்க. ஆண்டவர் கடவுள் என்று அனுபவம் உள்ளவங்களாம் வந்து சொல்றாங்க. ஆன்மீகவாதிகள் வந்து சொல்றாங்க. ஆனா யாரு சொல்லியும் அவனுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை. எப்படி கடவுளை காண்பது என்றும் அவனுக்கு தெரியல. ஒரு முழுமையான ஒரு முடிவுக்கு வர முடியல. அப்பொழுது ஒரு பெரியவர் அவர் மெல்லமாக அந்த அரசவைக்கு வந்தார். அரசன் இருந்தான். அரசை, உங்களுக்கு வந்து கடவுளை அனுபவிக்கணும் என்ற எண்ணம் இருக்குது இல்லையா? அதான் தேடுறீங்க. ஆமாம், அதற்காகத்தான் தேடிக்கொண்டிருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்ச நேரம் பொறுத்துங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, அழகிய மாம்பழம், நல்லா இப்போ மாம்பழம் சீசன் வேற ஆரம்பிச்சிருக்கு. நல்ல ஒரு மாம்பழத்தை, சுவையான மாம்பழத்தை எடுத்து முன்னாடி உரிச்சு நல்லா ருசிச்சு சாப்பிட்றாரு. காமிச்சு சாப்பிட்றாரு. நல்லா டேஸ்டாக இருக்குங்க, நல்லா சூப்பராக இருக்கு. இதுவரை அப்படி பார்த்ததில்லைன்ட்டு நல்லா அவர் வந்து அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார். அரசனும் பார்த்து கொண்டே இருக்கிறான். என்ன நடக்கு, என்ன செய்கிறாரு அவர். சாப்பிட்டு முடித்தவொன்னு கேட்டார், அரசு இந்த மாம்பழம் நல்லா இருந்துச்சிங்களா அப்படின்னு கேட்டார். அரசுங்க என்ன வரும், கோபம்தான் வரும். ஏன்டா சாப்பிட்டது நீ என்ன போய் கேட்குற? ஆக வந்து ரசித்து சாப்பிட்டதெல்லாம் நீ சாப்பிட்டுட்டு அந்த மாம்பழம் நல்லா இருக்கான்னு என்ன கேட்குறியே? அப்பொழுது அவர் சொன்னார், அதுதான் கடவுள் அனுபவம். நீ அனுபவிக்கணும், நீ தேடி அனுபவிக்கணும். யாராவது சொல்லி அனுபவிச்சு அப்படி கிடையாது. அவர்கள் அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க. நீ தேட வேண்டும், நீ அனுபவிக்க ஆசைப்பட வேண்டும், நீ சுவைக்க வேண்டும். எனவே திருப்பாடல் சொல்கிறது, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று என்ன பண்ணுங்க, கேட்டு பாருங்க, இல்ல சுவைத்து பாருங்க. சுவைத்து பாருங்க, ஆண்டவரை சுவைச்சு பாருங்க. ஆண்டவரை சுவைச்சு பார்க்கறதுக்கு இப்ப நம்ம கையிலே கொடுக்குறாங்க. இங்கே தேடி போய் எங்கேயாவது கொண்டு வந்து நம்ம அவரை சுவைச்சு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம் கைகளிலே அவர் வருகிறார், சுவைத்து பார்ப்பதற்காக வருகிறார்.
நாம் அவரை உண்டு சுவைக்கும்படியாக ஆண்டவனுடைய கைகளிலே வருகிறார், வழங்கப்படுகிறார். அன்புள்ளவர்களே, நாம் பாக்கியம் பெற்றவர்கள். இன்றைய இந்த பதிலுரை பாடல பண்ணோம். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்ததோ கண்டேன், என் ஆண்டவரை கண்டேன். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான மக்கள் நாம். ஆனால் அந்த ஆண்டவரை அனுபவித்திருக்கிறோமா என்பதுதான் முக்கியமான கேள்வி. தோமாவுக்கு அந்த ஒரு ஆசை இருந்துச்சு. திருத்தூதர் தோமாவுக்கு அந்த தேடல் இருந்துச்சு. ஆண்டவரை நான் பார்க்கணும். எல்லாரும் சொல்றாங்க உயிர்த்து விட்டார், வந்தாரு, நாங்க பார்த்தோம். இல்ல, நான் பார்க்கணும், அவரை நான் அனுபவிக்கணும், நான் தொட்டு பார்க்கணும், அப்படி விரல்களில் என் கையை விட்டு பார்க்கணும், விழாவில் என் கையை விட்டு பார்க்கணும். அப்பொழுதுதான் நான் என் ஆண்டவரை நான் நம்புவேன். ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் வேணும். உங்களுக்கெல்லாம் வந்துச்சு, சரி, நீங்களாம் சாப்பிட்டீங்க, எனக்கு அந்த சுவை வேண்டும். நான் அனுபவித்து அந்த ஆண்டவரை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆண்டவரை பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு தேடல் தோமாவுக்கு இருந்துச்சு. இதுதான் ஆண்டவர் திரும்பி வந்தார். வந்து பார்த்து கூப்பிடுறாரு, வா, இங்க வா, கிட்ட வா, இதோ என் கைகளிலே உண்டான தழுவுகளை பார், உன் விரலை இடு, விழாவை பார், இதோ என் விழாவில உன் கையை இடு என்று சொல்லுகிறார். அன்பாதவர்களே, தேடல் இருக்கிற பொழுதுதான், நாம் தேடிக்கொண்டே இருக்கிற பொழுதுதான் ஆண்டவரை நாம் கண்டுகொள்ள முடியும். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே தேடுங்கள், ஏன் அவர் அண்மையில் இருக்கிறார், அவர் பக்கத்திலே தான் இருப்பார். தேட ஆரம்பிச்ச பிறகுதான் தெரியும், ஐயோ இந்த ஆண்டவர் இங்கதான் இருந்திருக்கிறார், என் பக்கத்துல தான் இருந்திருக்கிறார், என் கூட தான் இருந்திருக்கிறாரு அப்படின்னு தெரியும். தேடாதவர்களுக்கு அவர் பக்கத்திலே இருக்கிறவர் தான், ஆனா எங்கேயோ எட்டி இருப்பது போல, என் சம்மதம் இல்லாமல் தள்ளி நிற்பது போல அவர் தெரிவார். தேடுகிறவர்களுக்கு அவர் அண்மையிலே அருகாமையிலே இருந்து கொண்டே இருக்கின்றார். ஆண்டவரை பற்றிய அனுபவங்கள் பலவற்றை நாம் விவிலியத்தில் வாசிக்கலாம். உதாரணம் பார்த்தீங்கன்னா, அபிரகாமுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னு சொன்னா, அவர் கடவுள் காண்கிறவராய் இருக்கிறார், பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த மலையிலே ஆண்டவனை காண்கிறார் என்று சொன்னார். தன் மகனை பலி கொடுக்க வந்தபோது ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறார், காண்கிற தேவனாக இருக்கிறார் என்பது அவருடைய அனுபவமாக இருந்துச்சு. அடுத்தது மோசன் பார்த்தீங்கன்னா, விடுதலை கொடுக்கிறவராய் ஆண்டவர் இருக்கிறார். எவ்வளவு பெரிய அதிசயம்! செங்கடலை கடக்க செய்து அது ஒரு மேகத்தம்பமாய் வந்து எப்படியெல்லாம் பாதுகாத்து பராமரித்து கொண்டு போகிற விடுதலை வீரராக அங்கே மோசனுக்கு தென்படுகிறார். அவருடைய அனுபவம் அது. யாக்கோப்புக்கு அனுபவம் என்ன? கடவுள் இங்கே இருக்கிறார். God who present here. கடவுள் இந்த இடத்துல இருக்கிறார். ஏன்னா நான் கடவுளை பார்த்து சொல்லிட்டு அங்க ஒரு கல்லை எடுத்து வைத்து அவன் அபிஷேகம் செய்து கடவுள் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி அதற்கு அவன் நிலைநாட்டி விட்டு போனான். அது யாக்கோப்புடைய அனுபவம். அதே போல எலியாவுடைய அனுபவம் என்ன? மெல்லிய தென்றல் காற்று, பெரிய காற்று, புயல் வந்துச்சு, இல்ல நிலநடுக்க வந்துச்சு, அங்க ஆண்டவர் இல்லை. ஆனா எலியா எங்க பார்த்தாரு? மெல்லிய தென்றல் காற்று வீசியது, ஆண்டவர் அவருடைய கடந்து போனார். ஆண்டவர் கடந்து போனார். அடுத்ததாக மீண்டுமாக எசையா பார்க்கிறோம். எசையாவுடைய அனுபவம் என்ன? அரியணையிலே வீற்றிருக்கிற ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஐயோ, நான் செத்தேன், இந்த அசுத்த உதடுகள் கொண்ட மக்கள் மத்தியிலே வாழ்கிறவன் நான், அசுத்த உதடுகளை கொண்டவன் நான் என் கடவுளை கண்ணால் கண்டு நான் செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு, பயப்படுறாரு. ஏன்னா அவர் பரிசுத்தர், நான் அசுத்தமானவன். அது எசையாவுடைய அனுபவமாக இருக்கிறது. மீண்டுமாக நாம் எசேக்கியேலை பார்க்கிறோம். எசேக்கியேல் எப்படி இருக்கு? அவருடைய அனுபவம் என்ன? உயிர் மூச்சாய் இருக்கிறார். மானிடா, ஒரு உயிர் மூச்சை ஏதோ எலும்புகள் மீது ஊது, உயிர் பெற்றுக் கொள்ளும் என்று சொல்கிறார். ஊதுகிறார், உயிர் பெற்றுக் கொள்கிறார். அவர் உயிர் மூச்சாய் இருக்கிற கடவுளாக இருக்கிறார். மீண்டுமாக எரேமியாவை பார்க்கிறோம். அவருடைய அனுபவம் என்ன? வலிமை மிகுந்த போர் வீரனை போல் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். வலிமை மிகுந்த போர் வீரன் அவருக்கு, அவருடைய அனுபவம் அது. ஏன்னா அவ்வளவு நெருக்கடி அவருக்கு. அடுத்ததாக நம் தாவீதை பார்க்கிறோம். என் ஆண்டவர் என் ஆயராக இருக்கிறார். ஆயராக இருக்கிறதுனால அவர் பாதுகாப்பு கொடுக்கிறார், மருந்து எடுக்கிறார். அப்புறம் என் குரலை கேட்கிறார், என் கூக்குரலுக்கு செவி சாய்க்கிறார், என்னை நல்ல பசுமையான நீர்த்தடங்களில் என்னை இட்டு செல்கிறார்.
இளைப்பாற செய்கிறார். இப்படி பல அனுபவங்களை அவர் ஆயர் என்ற முறையில அனுபவிப்பது. இப்படி அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவராக எடுத்துக்கொள்கிற பொழுது பல அனுபவங்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அனுபவித்தாங்க. தோமாவுக்கு ஒரு அனுபவம் தேவைப்பட்டது. அவர் சொன்னார், நான் ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவர் நான் கண்டுகொள்ள வேண்டும் என்று அவர் விருப்பப்பட்டார். எனவே ஆண்டவர் அவருக்கும் அதை நிறைவு செய்கிறவர், அவருடைய தேவையை நிறைவு செய்கிறவராகவும் இருக்கிறார். அன்பானவர்களே, தோமா திருத்துவ தோமார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஒரு சிலர். ஒன்று, அவருடைய தைரியம். ரொம்ப தைரியமான ஆளு. ஏன்னா யோவான் நட்சி 11ஆம் அதிகாரத்தில் பிரிவிலை நாம் வாசிக்கிறோம். அங்கே லாசர் இறந்து போகிறார். அங்க இப்பதான் பெத்தானியால இவரை ஆண்டவரை கல்லறை அடிக்க முயற்சி எடுத்தாங்க. உயிருக்கு ஆபத்தான இடம் அங்க இருக்கிறது. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நண்பன் இறந்து விட்டான், நம்ம போகணும் அப்படின்னு சொல்றாரு. மற்றவங்க சொல்றாங்க, ஐயோ ஆண்டவரை இப்பதான் அங்க கல்லறை அடிச்சு சாவடிக்க பார்த்தானுங்க, அங்க போறேன்றீங்க, போகக்கூடாது. தோமா சொல்கிறார், வாருங்கள் போவோம், அவரோடு சாவதாயினும் அவரோடு சாவும், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு தைரியசாலி தோமா. எனவேதான் எல்லாரும் யூதர்களுக்கு அஞ்சி நடுங்கி கதவுகளை மூடிக்கொண்டு உள்ளே அமர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிற பொழுது இவர் எங்க போனாரு? மிஸ்ஸிங். இவர் மட்டும் காணோம். எல்லாரும் பயந்து ஒழுங்கா வீட்டா தானே இருக்கிறான், ரூம்ல அடைச்சு போய் இருக்கிறாங்க எல்லாம். இவர் மட்டும் எப்படி வெளியே போயிருக்க முடியும்? ஒரு தைரியம் இல்லாத மனுஷன் வெளியே போக முடியாரா? ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தைரியம் உள்ள திடம் உள்ள மனிதனாக தோமா இருந்திருக்கிறார். அவரிடம்புல நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசத்துல திடமுள்ள மக்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரோடு நின்று நாம் சந்திக்க வேண்டிய அந்த திடனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அவர் சொல்லுகிற ஆண்டவர் கூப்பிட்டு, இதோ என் கைகள் விரலை விடு, விழா ஏதோ அங்கே உன் கையை விடு என்று சொல்லும்போது உடனே கை விட்டு பார்த்தாரா? நீங்க பாட்டு அப்படி பாடணும். உன் விரல் என்னுடைய விரலை இட்டு பார்த்தேன், உன்னுடைய விழாவில் என் கையை இட்டு பார்த்தேன், பாட்டு பாடணும் அப்படி. ஆனா அவர் கையை விடல. அவர் கூப்பிட்டவளை என்ன பண்ணாரு? அப்படி உடனே ஆண்டவரே என் கடவுளே என்று சொல்லி சரணடைகிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசுதான் கடவுள் என்று சொல்லி முதலிலே ஊழியத்திலே அறிக்கையிட்டவர் தோமா மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. தோமா தான் இயேசுவை கடவுள் என்று பார்க்கிறார், வேற யாரும் அப்படி பார்க்கல. பேதுரு கூட ஆண்டவர் கேட்கிறார், என்னை பத்தி என்ன சொல்றாங்க எல்லாம் சொல்லும் பொழுது பேதுரு சொல்றாரு, நீ வாழும் கடவுளின் மகன் அப்படின்னு சொல்றாரு, நீர் மெஸ்ஸியா அப்படின்னு சொல்றாரு, தவிர நீர் கடவுள்னு சொல்லவே இல்லை. ஆனா தோமா முதலையாக சொல்லுகிறார், நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர். நான் யாரை வழிபட்டுக் கொண்டிருக்கேன், அது யாவை கடவுள் நீதான். எனக்கு இங்கே இப்பொழுது தோன்றி இருக்கிறவர், உயிரோடு இருக்கிறவர் நீர் கடவுள், என் கடவுள் நீர்தான் என்று சொல்லி ஆண்டவரை கடவுளாக அறிக்கையிட்டவர் தோமா மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அறிக்கையிட ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்முடைய கடவுள் யாரு? நம்ம கடவுள் யாரு? அதுவும் தெரியாதா? சத்தமா சொல்லுங்க, நம்ம கடவுள் யாரு? இயேசு ஆண்டவர் நம்ம கடவுள். மூவர் கடவுளா நம்ம விசுவசிக்கிறோம். தந்தை மகன் தூய் ஆவியாய் இருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவன் என்று எதன் பெயர் அழைக்கப்படுகிறான்? ஆண்டவர் இயேசுடைய பெயரில் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்தவனுக்கு கடவுள் யாரு? கிறிஸ்தவன் கடவுள் எப்படி வெளிப்படுத்தப்பட்டார்? இயேசு வழியா வெளிப்படுத்தப்பட்டார். அந்த யாவே கடவுள் கிறிஸ்துவாக இயேசுவாக நமக்காக அருளப்பட்டார். எனவே கடவுள் யாரு? இயேசு ஆண்டவர். அதை ஊழியம் சொல்லுகிறது. அது முதலாக அதை சொன்னவர், அறிக்கையிட்டவர், விசுவசித்து அறிக்கையிட்டவர், கண்டுபிடித்தவர் நம்முடைய திருத்துதர் தோமா. நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர், வேறு யாரும் சொல்லல. அப்படி ஆண்டவரை அவர் கொஞ்சம் கொஞ்சமாய் அனுபவித்து அந்த அறிக்கை, விசுவாச அறிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாமும் கூட அறிக்கையிட வேண்டும். இயேசு ஆண்டவர் என் கடவுளாக இருக்கிறார், என் ஆண்டவராக இருக்கிறார். கடவுள் அப்படின்னு சொன்னா என்னை கடந்து எனக்குள்ளே இருக்கிறவர் தான் கடவுள். என்னை கடந்து எனக்குள்ளே இருக்கிறவர். அப்போ என்னை முற்றிலுமாக ஆட்கொண்டிருக்கிறவர். என் மூச்சு, பேச்சு, செயல், சிந்தனை எல்லாத்திலையும் அவர் இருக்கணும். அதுதான் கடவுள்னு அர்த்தம். அப்போ என் கடவுளை நான் வழிபடுகிறேன், என் கடவுள் இயேசுதான் கடவுள் சொன்னா என்னுடைய மூச்சு, பேச்சு, என்னுடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாம் இயேசுவாக மாறணும்.
அதான் நம்ம வந்து அருமையான பாடலாம் பாடுறோம். பாடலாம் நல்லா பாடுவோம். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான் இல்லையா? என் பொண்ணு என் பெண்ணு இயேசுதான், என் மூச்சம் என் பேச்சு இயேசுதான், எல்லாம் இயேசுதான், பாட்டு தான். அந்த வாழ்க்கையில உண்மையிலே எல்லாம் நமக்கு இயேசுவாக, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, உண்மையிலே எனக்கு எல்லாம் இயேசு ஆண்டவராக இருக்கிறாரா? என் கடவுள் ஆண்டவர் உண்மையிலே எல்லாமாக எனக்கு இருக்கிறாரா? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். அடுத்ததாக அன்புக்கர்களே, அவர் ஆண்டவரை என்னுடைய கடவுள், என் கடவுளே என்று அறிக்கை எடுக்கிறார். இப்ப சொன்னது போல ஊழியம் சொல்லுகிற கடவுள் கிடையாது, திருச்சபை சொல்லிக் கொடுத்த கடவுள் கிடையாது. இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்த அறிவுல இருக்க, இதெல்லாம் நமக்கு என் அனுபவம் என்ன? இயேசு எனக்கு யாரு? இயேசு எனக்கு யாரு? இயேசுனா என்று என்னுடைய அனுபவம் என்ன? எத்தனை வருடங்கள் நான் இந்த விசுவாச வாழ்க்கையில கடந்து வந்திருப்பேன். இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பார்ப்பேன், இயேசு எனக்கு யாரா இருக்கிறார்? இயேசு என் ஆண்டவன் கடவுள் எனக்கு யார் என்று நாம் கண்டுபிடித்து இந்த நாளிலே அவரை அறிக்கை செய்வோம். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, குழு வாழ்வு, அது குடும்பமாக இருக்கட்டும், அன்பியமாக இருக்கட்டும், பங்கா இருக்கட்டும், அல்லது பக்த சபையா இருக்கட்டும், குழு வாழ்வு. குழு வாழ்விலே இருப்பதுதான் ஆசீர்வாதம். குடும்பத்தை விட்டு வெளியே நிற்கிறவனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அன்பியத்தை விட்டு வெளியே நிற்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஆசீர்வாதம் கிடையாது. அதுக்கு ஒரு சாட்சி தான் இன்றைய திருத்தூதர் தோமா. ஆண்டவர் திருத்தூதர்களுக்கு தோன்றுகிறார். இவர் எங்க போனாரு? காணாமல் போயிட்டார், ஆள் இல்லை. அதனால அவருடைய விளைவு என்ன? உயிர்த்த ஆண்டவரை பார்க்க தவறிவிட்டார். அவர் கிடைத்த வாய்ப்பை நழுவ விட்டார். கடவுளுடைய உயிர்த்த கடவுளுடைய பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னத்தை அவர் அனுபவிக்க முடியாமல் போனது. அப்போ நம்ம குடும்பத்தை விட்டு வெளியே இருப்பதனால, நம்முடைய அனுபவத்தை விட்டு வெளியே இருப்பதனால, இந்த பங்கை விட்டு வெளியே இருப்பதனால நாம் கடவுளுடைய பிரசன்னத்தை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, கடவுளுடைய வல்லமையான அவருடைய தொடுதலை, நேரடியான அவர் நம்மை ஆட்கொள்ளுதலை நாம் தவறவிட்டு விடுகிறோம். நாம் குடும்பத்தோடும் அன்பியத்தோடும் பங்கோடும் இணைந்து இருப்பதுதான் நமக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரும். மிகுந்த ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக அது கொண்டு வரும். இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். எல்லோரும் திருத்தூதர் பணியிலே வாசிக்கட்டும். எல்லோரும் ஒன்றித்து ஒரே குழுவாக, ஒரே குடும்பமாக இருந்தார்கள். அவர்களிடையே யாரும் இல்லாதவர் என்று யாரும் இல்லை. அவருடைய சொத்துக்கள் எல்லாம் வித்து கொண்டு வந்து சிலர் கால்களை வைத்தார்கள். அவருடைய தேவைக்கேற்ப பகிர்ந்து கொடுத்தார்கள். மக்கள், விசுவாசிகள் பெருகி கொண்டே வந்தார்கள். மற்றவங்க அவங்கள பார்த்து பயந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா, இப்படி வாழ முடியுமா என்று பயந்தார்கள். ஆண்டவர் பெரும் மறு செயல்களால் அவளை உறுதிப்படுத்திக் கொண்டே வந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். குழு வாழ்வு, குடும்ப வாழ்வு, அன்பிய வாழ்வு அவசியம், தேவை. அதிலே இன்னும் சிறப்பாக என் ஆண்டவரை நான் கண்டு உணர முடியும், அனுபவிக்க முடியும். அந்த ஆண்டோடைய பிரசன்ஸ், அந்த ஆண்டவருடைய வல்லமையான அவருடைய ஆசீர்வாதங்களை நான் பெறுவதற்கு திருச்சபை ஏற்படுத்தி கொடுக்கிற அருமையான ஒரு காரியம் குடும்ப வாழ்வு. என் குடும்பத்துல இணக்கமான ஒரு உறவோடு உண்மையான உள்ளத்துல நாம் உள்ளம் கொண்டு நாம் வாழ வேண்டிய குடும்ப வாழ்வு இனி நாம் ஒப்பு கொடுப்போம். நம்ம குடும்பங்களை ஒப்பு கொடுத்து அதை சுத்திகரிப்போம், பரிசுத்தமாக்குவோம். அவனுடைய திருக்கரங்களிலே கொடுத்து ஆசிரியை பெற்றுக் கொள்வோம். மீண்டுமாக இயேசுடைய தழும்புகளை ஆண்டவர் அங்க திருத்தமா பார்க்கிறார். கையை விட்டு பார்க்கல, ஆனால் அந்த தழும்புகள் தான் இயேசுக்கு அடையாளம். செத்தும் யார் வேணா உயிரோட வரலாம், பிரச்சனை கிடையாது. இயேசுதானா அவரு அப்படின்றது ஒரே அடையாளம். என்ன? அவருடைய கைகளிலே கால்களிலே விழாவிலே குத்தப்பட்ட காயங்கள், தழும்புகள், ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்ட விழாவில் வர அந்த ரத்தம் தண்ணீருடைய விழாவை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இரக்கத்தின் ஆண்டவர் அவர் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த காயங்களால் நாம் குணமடைந்தோம். இயேசுவுக்கு என்ன ஸ்பெஷல்? இயேசுவுக்கு என்ன சிறப்பான ஒரு அடையாளம்? அவருடைய காயங்கள், அவருடைய துளியிடப்பட்ட காயங்கள், அவருடைய ஆணிகளால் துளைக்கப்பட்ட காயம், கால், கை, அவருடைய விழா. இதுதான் இயேசுடைய ஒரு சிறப்பான காரியமாக இருக்கிறது. லாசர் கூட உயிரோடு வந்தார். லாசர் கூட செத்து போன உயிரோட வந்தான். எலியா கூட எலிசா கூட உயிரோட ஒரு மகனை உயிர்ப்பித்து கொடுத்தார். அவங்களுடைய அடையாளம் அதெல்லாம் கிடையாது. இயேசுடைய அடையாளம் ஒரு ஸ்பெஷல். என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய காய்களிலும் கால்களிலும் விழாவிலும் ஏற்பட்ட தழும்பு, காயம்,
ஆணிகளால் துளையிடப்பட்ட அந்த துளை, அதுதான் இயேசுவின் அடையாளம். எனவேதான் தோமா சொன்னார், நான் அந்த காயத்தை பார்க்கணும், அப்பதான் இவர் இயேசு ஆண்டவர், அப்பதான் அந்த கடவுள், அவர் இயேசு என் கடவுள், அவர் என் கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னார். எனவே இந்த தழும்புகள், இந்த காயங்கள் அன்புக்குரியவர்களை நம்மை ஆஸ்வதிக்கும் தழும்புகளாக இருக்கிறது, குணப்படுத்தும் தழும்புகளாக இருக்கிறது, நம்மை தேற்றக்கூடிய தழும்புகளாக இருக்கிறது, நம்மை இன்னும் வாழ வைக்கக்கூடிய, உயிரிழக்கக்கூடிய தழும்புகளாக இருக்கிறது. அடுத்ததாக கடைசியாக ஆண்டவரது சரணடைகிறார். என் ஆண்டவரே கடவுள் என்று சொல்லி சரணடைகிறார். தொட்டு பார்க்கல, கிட்ட போகல, ஆண்டவரே என்று சொல்லி, கண் கடவுளே என்று சொல்லி முழுமையாக சாஷ்டாங்கமாக கீழே விழுகிறார். சரணடைய கற்றுக்கொள்வோம். புரியல, தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என்ன மாதிரி பிரச்சனைன்னு தெரியல, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. குழப்பங்கள் வரும், நெருக்கடி வரும், தோல்வி வரும், அச்சம் வரும், கலக்கம் வரும். அன்பாந்தவர்களை தோமாவை பார்த்து கற்றுக்கொள்வோம். நம்முடைய திருத்துவர் அவர். இந்த மறை மாவட்டத்துக்கான ஒரு ஆண்டோடைய பெரிய ஆசீர்வாதம் திருத்துவர் தோமா. அவர் கால்பதித்த ரத்தம் சிந்திய மண்ணிலே நாம் இருக்கிறோம். அவர் சொன்ன விசுவாசத்தை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். தோமாவை போல நாம் வாழ்வோம். ஆண்டு முன்னால் சரணடைவோம். அவர் முன்னால் சாஷ்டாங்கமாக, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீர் மட்டுமே, நீர் மட்டுமே, உம்மால் மட்டுமே கூடும் என்று சொல்லி முழுமையாய் சரணடைவோம். ஆண்டவர் நம்மை அப்படி தாங்கிக் கொள்வார். அவர் நம்மை நிச்சயமாக முழுமையாக நம்மை ஆட்கொள்வார். தோமாவுக்கு கிடைத்த அந்த அனுபவத்தோட நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைக்கும். எல்லோரும் கண்கள் மூடி சின்ன ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவருக்கு அறிக்கையிடுவோம். என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி ஆண்டவரத்தில் அறிக்கையிடுவோம். கண்களை மூடி ஆண்டு உயிர்த்தாண்டவன் நம் பக்கத்தில் இருக்கிறார், நம் அருகாமையில் இருக்கிறார். என் இயேசு என் கூட இருக்கிறார். தோமாவை பார்த்த தொட்டு பார்க்க அழைக்கப்பட்ட அதே ஆண்டவர் இயேசுதான். தழும்புகளோட, காயங்களோட, அந்த விழாவில அந்த கையில் காலிலே துளைக்கப்பட்ட, ஆணிகளால் துளைக்கப்பட்ட அந்த காயங்களோடு கூட என்னோடு இருக்கிறார். எனவே கண்களை மூடி நாம் இந்த ஒரு பாடலை பாடி ஆண்டவருக்கு அறிக்கை செய்வோம். என் ஆண்டவரே, என் கடவுளை என்று சொல்லி, என் தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்வோம். ஆண்டவனே
ஆண்டவரத்தில் நோக்கி சொல்லுவோம். இயேசு ஆண்டவரே, நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர், உண்மை நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உண்மையாய் நம்புகிறேன் என்று சொல்லி நாம் உண்மையிலே ஆண்டவருக்கு நம்முடைய விசுவாச அறிக்கையை அனைவராக எழுதி நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையை பாடி நாம் அறிக்கை செய்வோம். இருக்கின்றார், உயிர்த்தவராய் நம்மோடு இருக்கிறார். ஆகவே இரக்கத்தின் அந்த ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்கள். உங்கள் பதிலுரை. ஆண்டவரை எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒன்று கூடி வாழ எம்மை அழைக்கும் அன்பு இறைவா, திருத்தூதர்கள் வழியாக செயலாற்றுபவர் இயேசு. திருத்தூதர்கள் வெறும் கருவிகள் தாம். இன்று வரை தொடரும் இந்த திருத்தூதர்கள் மரபில் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் அவர்களின் உடன் பணியாளர்கள், அருள் பணியாளர்கள் நினைவில் கொண்டு இதனை உணர்ந்து உன் திரு அவை சிறப்புடன் வழிநடத்த வேண்டி வரங்களை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்று ஆசீர் வழங்கி எங்கள் இறைவா, இயேசுவில் நம்பிக்கை கொண்டு கூடி வரும் நாங்கள் எங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருப்பதற்கு உதவி செய்ததோடு நம்பிக்கை குன்றியோருக்கு துணிவையும் தந்து எங்களின் குடும்பம், பின்புலம், சமூக அந்தஸ்து, வேலை போன்றவற்றில் வேறுபட்டிருந்தாலும் இயேசுவின் மேல் உள்ள நம்பிக்கை ஒரு மனதோடு வாழ வழி செய்ய வேண்டிய வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கம் மிகுந்த இறைவா, உம்மீது கொண்ட விசுவாசத்தால் துன்பப்படுகின்ற அனைத்து கிறிஸ்தவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். நீரே ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டதன் விளைவாக அவர்கள் வாழ்வில் அனுபவிக்கும் அனைத்து துன்பங்களிலும் நீர் உடனிருந்து அவர்களின் விசுவாசத்தை இன்றும் வலுப்படுத்த வேண்டிய வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணும் மலனும் அழிந்து போகும் என் வார்த்தைகள் ஒருபோதும் அழியாது என்று இளம்பிய எம் இறைவா, மீண்டும் வந்துள்ள தொற்று நோய் காலத்தில் எங்கள் முதியோர்களை உமது வார்த்தையால் வளப்படுத்தி சோர்ந்து போகும் தருவாயில் உமது வாக்கு அவர்களுக்கு பாதுகாப்பாய் அமைதிடவும், தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து நல்ல உடல்நிலை தரவும்
வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக உருக்கமாய் ஜெபிப்போம். உயிர்த்த ஆண்டவர் ஆணிகளால் துடையிடப்பட்டு விழாவிலே குத்தி திறக்கப்பட்டு இரக்கத்தின் ஆண்டவராய் இருக்கின்றவர். தோமாவை தேடி வந்தவர், அவரை பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டபோது அந்த ஆவலை நிறைவு செய்தவர். அவரை மன்னித்து இரக்கத்தோடு தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தியவர். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம், குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய குடும்ப வாழ்வை ஒப்பு கொடுப்போம், குடும்ப உறவுகளை ஒப்பு கொடுப்போம். இறைவன் கொடுத்திருக்கிற இந்த அழகிய குடும்பங்களுக்கு அவனுடைய ஆசிர் நிலைத்து நிற்க வேண்டும், சந்ததி ஆசிரோடு விளங்க வேண்டும். ஒப்பு கொடுப்போம். மன்றாட்டுகளை எல்லாம் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக நாங்கள் நம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதயம் பாடும், நீயம் பாடும், இறைவா உமக்காக. ஈரத்தில் வாழும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் பெற அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் பெற அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. பூத்த குலுங்கும் மலர்களும் இது காய்ந்து கனிந்த கனிகளும் ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்து நினைத்தேன் நான் பெற அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்து நினைத்தேன் நான் பெற அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பறந்து திரியும் பறவைகள் அவை பாடும் கடல் வாழ் விலங்குகள். காற்றும் கடலும் கார்முகில் வானவில்லும் நிலவும் மீன்களும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தே நினைத்தேன் நான் பெற அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நினைத்தேன் நான் பெற அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. சகோதர சகோதரி, உங்களுடைய என்னுடையதமான இந்த பலி
எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புது புறப்படைந்த மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேச்சினை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பலியான சிறப்பான காலத்தில் உம்மை நம்புவதையாக வாழ்த்தி போற்றுவதும் நீயாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியும் முற்கால பலிகள் நிறைவேற செய்தார். எங்கள் மீட்புக்காக அவர் மனம் தம்மை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாத அனைவர் மக்கள் இருக்கின்றனர். ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சி புகழ்ந்து முடிவின்றி ஆடுவதாவது. தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகிய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. செலுத்தி அதை விட்டு நம் சீர கழித்து அவர் கூறியதாவது, நீ வருந்திலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
பெற்று பருகுங்கள். புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் பின்னம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் கிறிஸ்து இறப்பை உயிர்ப்பினை ஊர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளி கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் மூக்கந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவரோடு வரும் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் உயிர்த்தவர், இரக்கமுள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய தேவைகளை உற்று பார்க்கிறவராயிருக்கிறார். நாம் தேடுகிற பொழுது அண்மையில் பக்கத்திலே அருகாமையில் இருந்து செவிசாய்க்கிறவருமாக இருக்கிறார். எனவே அந்த ஆண்டவரத்தில் நம்பிக்கையோடு கரங்களை விரித்து ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, முதுமையை துயரென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடலும் என்றாடுகிறோம். முதிரக்கத்தொதுவியானங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கணக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் இக்குழுமி இருக்கிற திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
இயேசு கிறிஸ்து உயிருடன் திருமகனை தந்தையின் திருவிழப்படி தூயாவின் ஒத்துழைப்பால் மது இறைப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வழித்து இப்படி மிக்க உடலால் ரத்தத்தினால் எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்து முடிவித்து நாங்கள் இன்றுமடை கட்டளைகளில் கருத்தூறி நிற்க செய்தரலும் நாங்கள் ஒரு பொழுதும் உமை விட்டு பிரியவிடாதேயும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து குற்றங்கள் விளைவினங்கள் பாவங்கள் எல்லாம் போக்குகின்ற இறைவனின் சன்னதி என்றும் இப்பொழுதும் உயிருள்ளவராய் இரக்கமுள்ளவராய் அருகாமலே இருந்து நம்மை தேற்றுகிற ஆண்டவராய் நம்மை தேடி வருகிறார். இருந்து கழைக்கப்பட்ட நம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்புமை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். Amen.
எல்லாம் ஒன்றாக உயிரேறி என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் நீலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களும் என்னை மறத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகலிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் பேரில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்காவின் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார்களை ஆசீர்வதிப்பாராக. விருப்பமுள்ளவர்கள் ஆலயத்தில் இருந்து இந்த ஆராதனை பங்கெடுக்கலாம். மண்டியிடவும். அது பண்ணலாம். நித்திய சுதிக்கிற பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதிதோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும்
ஸ்துதிதோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. இரக்கத்தின் ஆண்டவரை நோக்கி நாம் ஒரு பாடல் பாடுவோம். அது பிறகு ஜெபமாலை ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றே. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றே. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றே. உன்னை பாட வருகின்றே, உன்னை அன்பு செய்கின்றே. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றே. எனக்கு இருந்தாலும் பெயரும் புகழும் என்னை சூழ்ந்தாலும் உதயம் தேடும் மலரை போலவே உயிரின் உயிரே உன்னை தேடினேன். வார்த்தை ஒன்று பேசுவே, வளங்கள் எல்லாம் கூடுமே. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் நிறைந்து அழைக்கின்றே. ஜெபமாலை கையில் ஏந்தி நாம் தொடக்க ஜெபம் சொல்லுவோம். நம்முடைய இந்த இறை இரக்கத்தை நம்மை உண்மையிலே நாம் நமதாக்கிக் கொள்ள ஏதாவது ஒரு கருத்தை மனசில் வச்சுக்கோங்க. இந்த ஜெபமாலை ஒவ்வொரு முறையும் எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரன்னு சொல்லும்போது அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு கருத்தை மனசுக்குள்ளே நீங்கள் தொடர்ச்சியாக ஜெபிச்சுங்க. ஏதாவது இந்த ஜெபமாலை முழுசும் ஒரு கருத்து வைங்க. நிச்சயமாக ஆண்டவர் நம் மீது இரக்கத்தோடு இந்த நாளிலே சிறப்பாக நம்மை ஆஸ்வதிப்பார். சுகமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டி உன் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீ சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும்
என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உயிர்ப்பின் வல்லமையால் தூய் ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிக நெருக்கமானவர்களையும் நற்கரின் ஆதர் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பு இருதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகிற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாம இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உண்மையை எங்கள் மீது பொழிந்தீர். இயேசு இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதான போற்று பெருக, திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிரான குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு கொடுக்காதையும் தீமையில் விடுவித்தருளும். ஆமென். அவர்கள் இந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவடியின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய மகனாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் பரிசுத்தவான்களால் மனிதனானார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலையில் அறையப்பட்டு மறுத்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எல்லாம் உள்ள தந்தையாக கடவுளின் வளர்த்து விட்டிருக்கிறார். வருவார். உன்னுடைய சமூக விசுவாசிக்கிறேன், பாவத்தோடு விசுவாசிக்கிறேன், சரீரத்தான விசுவாசிக்கிறேன், நித்திய ஜீவத்தை விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த பெரிய மணியில நித்திய பிதாவே, நேச மகனும் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலக பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரும் சேர்ந்து இந்த 10 மணிகளை ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, என் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய தந்தையே, தூய அழிவில்லாதவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய தந்தையே, தூய அழிவில்லாதவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய தந்தையே, தூய அழிவில்லாதவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எமது நேச மகனும் எமது ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசு வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின்
உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய தந்தையே, தூய எல்லாம் உள்ளவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் எங்கள் நேசமகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதா இறைவா, தூய எல்லாம் உள்ளவரே, நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய தூய நித்தியரே, எங்கள் எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, ஒரு நேச மகனும் எமது ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் உள்ளவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் உள்ளவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் உள்ளவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எமது நேச மகனும் எமது ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கின்றேன். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதா இயேசுவின் வேதனைகளை முன்னிட்டு அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு வேதனை பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இயேசு இரக்கமாயிரும். வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய இல்லாமல்லவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய இல்லாமல்லவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய இல்லாமல்லவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, நேச மகனும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாய் ஒப்பு கொடுக்கின்றோம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லாம் மனதிருக்குமுடைய பெட்டகமே, எம்மை கண்ணோக்கி உம் இரக்கத்தை என் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உடைய சித்தத்திற்கு எம்மை அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே முதன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். இயேசுவின் திருதியுமே என் நம்பிக்கையை உன் பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் திருதியுமே என் நம்பிக்கையை உம் பேரில் வைக்கிறேன். இயேசுவின் திருதியுமே என் நம்பிக்கையை உம் பேரில் வைக்கிறேன். மரியாயின் மாசற்ற இதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியாயின் மாசற்ற இதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியாயின் மாசற்ற இதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாண்புமிகு உம்முடைய பாடுகளை எங்களுக்கு விட்டு சென்று மதத்துடைய மறைபொருளை வணங்கும் நாங்கள் நீ பின் பயனடை விடாமல் துய்த்து உணர்ந்து மகள் அருள் புரிவீராக. தந்தையோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றமை மன்றாடுகின்றோம்.
லேசா